பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு VYNG அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர் அப்படின்ற ஒரு இருக்கும். ஸோ அதை எக்ஸிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் VYNG அதில் வந்து 5 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் அப்போ தான் பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல் செட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மொபைல் நம்பருக்கு இந்த ரிங்டோன் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வெரிஃபை யுவர் மொபைல் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு OTP மெசேஜ் வரும். அந்த மெசேஜை என்ட்ரு பண்ண சொல்லும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கண்டினியூன்ற ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டுருக்கும். இது என்னென்னா இந்த ஆப்பில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ரிங்டோன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறது தான் இந்த ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே காட் இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ரிங்டோனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு டாப்பில் ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாம் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் எ வீடியோ, ஓவர்ரைடு கஸ்டமைஸ் ஆடியோ, அதுக்கப்புறம் போஸ்ட் கால் ஸ்க்ரீன், கேட்ச் ஒன்லி ஆன் வைஃபை, ஃபுல் ஸ்க்ரீன் இன்கமிங் கால், கேட்ச் வீடியோ டு கேலரி. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் கேன்சல் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் இன்கமிங் கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ வரும். அப்படி தேவையில்லைன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் ரிங்டோன் ஒன்று இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிங்டோன் செட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதில் நீங்கள் போயும் உங்களுக்கு கஸ்டமைஸ் ரிங்டோன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ரெக்கார்டட் 2 ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இது மூலிமா உங்களுக்கு நீங்கள் தேவையான ரிங்டோனை செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஃபேவரட்டிஸ் அப்லோட்ஸ்ன்னு இருக்கும். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபோல்டருக்கு ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும். ஸோ டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோல்டர்ஸில் இருக்கிற நீங்கள் வீடியோஸையும் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வீடியோ சாங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்போ மொபைலில் இருக்கிற வீடியோ சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ப்ளே ஆகுது. வீடியோ சாங்ஸாக கட் பண்ணி நீங்கள் ரிங்டோனாக வச்சுக்கலாம். இந்த ரிங்டோன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரிங்டோன் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மை ரிங்டோனு அப்படி இல்லைனா ஃபேவரட்டிஸில் யார் யாருக்கு செட் பண்ணணும் அப்படின்றது. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரிங்டோன் செட் பண்ணிட்டேன். இப்போ டெஸ்ட் கால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு இப்போ யாராவது கால் பண்ணாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எனக்கு இப்போ ரிங்காக இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ செட் பண்ண ரிங்டோன் எனக்கு வீடியோவாக வருது. இது மூலிமா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸையும் நீங்கள் ரிங்டோனை வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸோட லைன்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ வந்து நீங்கள் அதை வீடியோ ரிங்டோனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ரிங்டோன் வேறு யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் மூலிமா நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். அப்லோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடுக்கு ப்ளஸ் சிம்பிள் கேமராவோட ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேலரி, ஃபைல் மேனேஜர், வீடியோ ஃபைல்ஸு, ஃபோட்டோஸுன்னு கேட்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் நியர் யுவர். ஸோ பாப்புலர் அதாவது இந்த ஆப்பில் இப்போ பாப்புலராக இருக்கிற ரிங்டோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிங்டோன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் சிம்பிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு தேவையான ரிங்டோன்ஸ்க்கு நேமை நீங்கள் சர்ச் பண்ணி தேடியும் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணாம், ஆஃப் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் ஃபுல் ஸ்க்ரீன் இன்கமிங் கால் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்போ நான் எனக்கு கால் பண்ண சொல்கிறேன். கால் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும்தான் எனக்கு ப்ளே ஆகுது. அதிலே ஒரு ஆப்ஷனும் இருக்குது, ட்ரா டு மூவ், ஸ்வைப் டு டிஸ்மிஸ். உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கேன்சல் பண்ணணுன்னா மேலே இருக்க கிராஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடும். இது மூலமா நீங்கள் காலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரிங்டோன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.